சொல்லுங்கள் அதே வீடியோ நான் பார்க்க போகிற வீடியோ கேட்டால் வந்து தளபதியோட 69 மூவி அந்த படத்துக்கான ஃபஸ்ட் லுக் இருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதான் தளபதியோட லாஸ்ட்டு படம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் தெரியல தளபதி 70 நடக்குதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரியோ 2 ஓஜி அந்த படம் வரதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தளபதி 69 அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆனப்பட்ட தளபதியோட லாஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் படம் நடிப்பா ஏன்னு தெரியல. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். டைட்டில் வந்து ஜனநாயகன் இதான் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா வந்து நாய தீர்ப்பு தளபதியோட ஃபஸ்ட்டு படம் அந்த படத்தோட டைட்டில் வைப்பாங்கன்னு சொல்லி நினச்சாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது நாய தீர்ப்புன்னு ஒரு புது ஹீரோவாக வராதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி மீன் பண்ணிச்சு. பட் இப்போ டைட்டில் வச்சுருந்தா வந்து இப்போ அரசியலுக்கு போகாது. ஸோ அதை மீன் பண்ணியிருக்கும். பட் வேறு டைட்டில் மாற்றிட்டாங்க ஜனநாயகன் சொல்லிட்டு. லுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு லுக்கு. அது வந்து நான் பார்க்கும்போது ஃபேன் மேடாகும்னு நினச்சேன். பட் அஃபிஷியலி கேவிஎம் ப்ரொடக்ஷனால் தந்த ஒரு லுக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு லுக்கு. அதாவது வந்து மாஸ்டர் பார்த்த தளபதி விஜய் வந்து ஒரு ஃபோன் வச்சு அவங்க ரசிகர்கள் தான் பின்னாடி வருவாங்க. ஒரு வேன் ஏறி எடுப்பார். அந்த மாதிரி தான் அந்த லுக்கு இருந்துச்சு. என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. தளபதி லுக்கு ஆசமாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காமனு தோணுச்சு. பட் தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த லுக்கு சூப்பராக பிடிக்கும். எல்லாத்துக்குமே இந்த லுக்கு பிடிக்கும். அதோடய நிற்கு ஃபோட்டோ எடுக்கிற ஸ்டைல் சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி அந்த மக்களை காட்டினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து ஹெச் வினோத் வந்து டேரக்ஷன் பண்ணுறாரு. இவர் வந்து துணிவுக்கு அப்புறம் வந்து ஒரு கதை எழுதினார். அந்த கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கமல்ஹாசனுக்கு போச்சு. கமல்ஹாசனுக்கு அவர் வந்து இது அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. டைம் டு கமல்ஹாசனோட 233 மூவி. அதுக்கப்புறம் அதோட பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் தக் லைஃப் போனார். ஸோ அந்த கதை தான் வந்து விஜய்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காரோ அப்படின்னு இந்த போஸ்டர் பார்க்கும்போது ஹெவியாக தோணுது. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி. அதாவது யார் நடிக்கிறாங்க நிறைய பேர் ஸ்டார் பட்டாலுமே நடிக்குது. தளபதி விஜய், அதுக்கப்புறம் வந்து பூஜா ஹெக்டே, அப்புறம் வந்து பாபி டியோல், இப்போ கங்குவா, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் தான் நடிச்சிட்டு வராது. ஸோ அவர் முக்கியமான வில்லனாக ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் ஜிவிஎம், பிரியாமணி, அதுக்கப்புறம் வந்து மமிதா பைஜு, பிரேமது பார்த்து நடிச்சிருந்தாங்க. அவங்க இன்னும் நிறைய பேர் இதை பார்த்து நடிக்கிறாங்க. மியூசிக் வந்து நம்ம அனிருத் வந்து பண்ணுறாரு. ஸோ மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மியூசிக் மேலேயும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அனிருத்னா நான் சாங்ஸ் தான் நம்ம ஹிட்டாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஸோ இவங்க வந்து தமிழ் சினிமாவில் அவர் படங்கள் பண்ணுற இப்போதைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ டாக்ஸிக்னு ஒரு படம் பண்ணுறாங்க பேன் இண்டியா வயசில். ஸோ தளபதி 69 அதாவது ஜனநாயகனும் ஒரு பேன் இண்டியா மூவி தான். இந்த படம் வந்து ஒரு புரட்சி தவிர ரெடி ஆகுது. ஒரு 500 கோடி பட்ஜெட் ரெடி ஆகுது. இந்த படத்தை வந்து விஜய்க்கு மட்டுமே 270 crores தந்துடுறாங்க. ஸோ வந்து இந்த படம் ஒரு 800 crores அதுமாதிரி அச்சாதான் இந்த படம் ஒரு ஹிட்டு வட்டிக்கே வரும். ஏன்னா வந்து புஷ்பா 2வே 500 crores தான் எடுத்தாங்க. பட் இப்போது 1800 crores போயிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு 800 crores தான் அச்சாதான் ஹிட்டு ப்ராஃபிட் ஜோனுக்கே வரும். ஸோ அடிக்குமான்னு கேட்டால் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதாவது தளபதியோட லாஸ்ட் படம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. பட் எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக பூர்த்தி பண்ணணும் வினோத். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை.